டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தீமைகள் நீங்க அருளும் வேண்டும் அதிகாரமும் வேண்டும் என்கிற ரமலான் தொடர் நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த தமிழ் மீட்சி பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அப்துல் கலாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க அவர்களிடம் கேள்விகளை கேட்டு பதிலை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? அலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கணும் எல்லாரும். இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சிக்கு போயிடலாம். கடந்த முறை நீங்க பேசும்போது நிறைய கருத்துக்கள் இருந்துச்சு. போதிய நேரம் இல்லாததுனால நம்ம இந்த இரண்டாம் பாகத்துல சந்திக்கிறோம். தமிழ் இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானதா? நிச்சயமாக இல்லை. இறைவன் மொழிகளும் நிறங்களும் வேறுபடுவது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுன்னு சொல்லியிருக்கான் குர்ஆன்ல. அப்படிங்கும்போது அதை எப்படி நம்ம தவறுன்னு சொல்ல முடியும்? இறைவனுடைய படைப்பே அப்படித்தானே இருக்குது. மொழி வழியாக இனங்களாகவும் நிறங்களாகவும் பிரிக்கிறது இறைவனுடைய படைப்பு தானே. அது படைப்பே நம்ம மறுதளிக்கிறது மாதிரி ஆயிடுமே. இருக்கும்போது நம்மளை மொழி ரீதியான நம்ம தமிழ் மொழி ரீதியா நம்ம நம்மளை தமிழர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. அத சில பேர் சொல்றாங்க அது தவறான ஒரு வாதம் அப்படின்னுங்கிறாங்க. அப்புறம் குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நான் உங்களை படைத்திருக்கிறேன்னு வேற சொல்றான் இறைவன். இப்ப இதெல்லாம் ஏற்கனவே நம்மளை ஒருவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு தானே நம்ம அப்படி படைச்சிருக்கிறான் இறைவன். அதனால அதை எப்படி நம்ம தவறுன்னு சொல்ல முடியும்? அதனால நம்ம நம்மளை தமிழர் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த வகையிலுமே தவறு கிடையாது. நம்ம உயர்ந்த இனம், நாங்க தான் உயர்ந்தவங்க மற்றவங்க எல்லாம் தாழ்ந்தவங்க நம்ம பேச போனோம்னா அது தவறான ஒரு இதா போயிடும். அது இறைவனுடைய படைப்பதையே நம்ம மறுதளிக்கிறதா ஆகிவிடும். அது மாதிரி சொல்ல முடியாது. நம்ம எல்லோரும் சமம். ஆனா நம்மளை மொழி வழியாக நம்மளை நீங்களே இன்னார்னு சொல்லி நம்மளை அது இயற்கையான ஒரு படைப்பு தான் அது. அதை நம்ம மறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான அரசியலை கற்றுக் கொடுத்திருக்காங்க? இப்ப நம்ம அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்கனாக்கா, எதை வேணாலும் பேசுங்க, எப்படி வேணாலும் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. அவதூறுகளை அள்ளி வீசுறத பத்தி யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அத தவறுன்னு சொல்றது. இஸ்லாமிய இதுல ஷரியத் சட்டப்படி இதெல்லாம் தவறுகள் அப்படிங்கிறதெல்லாம் எதெல்லாம் நம்ம தவறுகள் ஹராம்னு சொல்றோமோ அதையெல்லாம் இவர்களுடைய செயல்கள் ஊக்கப்படுத்துறது மாதிரிதான் இருக்கு. இப்ப எந்த விதமான ஆதாரமும் இல்லாம அள்ளி வீசுறாங்க பொய் குற்றச்சாட்டுகளை. அத இப்படி பேசாதீங்கன்னு ஒரு கண்டிப்பு கூட செய்யறதுக்கு அவங்களால முடியல. செய்யாதீங்க, பேசாதீங்க, இது நமக்கு முரணானது, ஹராமானதுன்னு சொல்றதுக்கு கூட அவங்க தயாரா இல்ல. தலைவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. நமக்கு வழிகாட்டக்கூடிய மௌலவி மகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. யாருமே சரியான முறையில நம்மளை நேர்வழிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க இல்ல. எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் அதை நம்ம முறையா ஆய்வு பண்ணி அது சரியா தவறா, இதுல உண்மையா பொய்யா, யார் சொல்றதுல உண்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பகுத்தறிவை கொண்டு நம்ம சிந்திக்க சொல்லி பல இடங்கள்ல இறைவன் சொல்லி இருக்கிறான். ஆனா இவங்க எதையுமே சிந்திக்கிறது கிடையாது. அடிச்சு செய்திகளை எவ்வளவு தவறான செய்திகளா இருந்தாலும் அதை தான் பரப்புறாங்க. அதாவது சிறுபான்மை பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கியம் ஆயிட்டாங்க போல இருக்கு. ஆமா ஆமா, சிறுபான்மை பாதுகாவலர்னா எப்படி பொய் பேசுறதுலயும் தவறுகளை முட்டு கொடுத்தது அதை நிக்கிறது, தவறுகளுக்கு தவறானவர்களுக்கு முட்டு கொடுத்து நிக்கிறதுனா அப்படி போயிட்டாங்க அவங்க. சிறுபான்மை பாதுகாவலர்னா அதுதான் போல இருக்குது. மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது மாதிரி கிடையாது. இன்னும் சொல்ல போனா நம்மளை எப்படி சிறுபான்மைன்னு சொல்லிக்க முடியும்? நம்ம மொழி வழியாக நாம தமிழ்நாட்டுல நாம தான் பெரும்பான்மையா இருக்கோம். ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் ஒரு பிரிவா இருக்கிறோம். தமிழ்நாட்டுல சிறுபான்மையும் சொல்றது யாருன்னா அந்த சமூகங்கள் அதற்கான சலுகைகள் எல்லாம் யாரு அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாமியர்களை விட கிறிஸ்தவர்களை விட தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் தான் அதை அதிகமா அனுபவிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் சிறுபான்மை கல்வி நிறுவனமா இருக்குது. அது பாத்தீங்கன்னா மொழி வழி சிறுபான்மைன்னு சொல்லி அவங்க தான் அனுபவிக்கிறாங்க. இந்த உதாரணத்துக்கு நம்ம திராவிடர் கழக கல்வி நிறுவனங்களே எடுத்துக்கோங்க. அது எல்லாமே தெலுங்கு மொழி சிறுபான்மைன்னு தானே அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனா வெளியே யாருக்காவது தெரியாது.
ஆனா வெளியே சொல்லும் போது நம்மளையில வந்து ஆமா, சொல்றாங்க. அதையும் நாங்க வந்து இப்ப இருக்க சிறுபான்மையினருக்கு வந்து நாங்க அதை செஞ்சிருக்கோம் இதை செஞ்சிருக்கோம்னு ஒரு பட்டியல் போடுவாங்க. ஆனா அதுல சலுகைகளை அனுபவிக்கிறது பூரா அவங்க தான் அனுபவிக்கிறாங்க. இல்ல, நான் அதாவது சிறுபான்மைன்னு சொல்றதே வந்து பெருமையா ஏத்துக்கிட்ட மக்கள் போல வந்து நம்மள சித்தரிச்சுட்டாங்க. ஆமா, உண்மைதான். நான் சிறுபான்மை அப்படின்னு இவங்களை நம்ப வச்சுட்டு, நல்ல வேளை இன்னொரு இது நடந்தது. இப்ப இலங்கையில பாத்தீங்கன்னாக்கா முஸ்லிம்களை வந்து சோனகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தனி இனமா சித்தரிச்சுட்டான். ம், ம். அந்த மாதிரியான ஒரு சித்தரிப்பு இங்க இல்லாம இருந்தது. அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்படணும். அது வரைக்கும் சந்தோஷப்பட்டு. ஆமா. ஆ. இல்லன்னா இதை வந்து நம்மள வந்து தமிழ் பேசக்கூடிய சோனகர்கள் இருப்பான் நம்மள. ம், தமிழர்கள்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த இதுல இருந்து நம்ம தமிழ்நாட்டு தமிழர்கள் தப்பிச்சிருக்கிறோம். ம், ம், ம். அடுத்ததாக தமிழ் தேசிய அரசியலுக்கும் இஸ்லாமிய அரசியலுக்கும் உள்ள ஒற்றுமை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ரெண்டுமே வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி மக்களுக்கான ஒரு இதுதான். மக்களுடைய நன்மைக்காக தான் நம்ம பாடுபடுறோம். ம். நம்ம பொதுவா இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து இயற்கையை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யறோம். இஸ்லாம் வந்து அதை பல சென்ற முறையும் சொல்லியிருந்தா நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து இந்த இதுல ஒத்து போறோம்ட்டு. ம், இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து நம்ம பாக்குறோம், நமக்கு கண் முன்னாலேயே வந்து இயற்கை வளங்கள் வந்து பெருமளவு சூறையாடப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுலயும் குறிப்பா மலை வளங்கள் வந்து ரொம்ப அதிகமா சூறையாடப்பட்டுக்கிட்டு இருக்குது. ம், மலை வளம் இல்லை என்றால் மழை பொழியாது அப்படின்னு. அதுதான் இயற்கை. ம், மலைகள் தான் வந்து நமக்கு மழையை வந்து அறுவடை பண்ணி கொடுக்குது. ம், ஆனா இன்னைக்கு வந்து அது மட்டும் இல்ல, மலைகளை வந்து இறைவன் என்னன்னா அது அல்லாஹ்வின் அடையாளம் அப்படிங்கிறதையே வந்து மறந்துட்டாங்க. ம். மலைகளை வந்து இறைவன் வந்து அவனுடைய அடையாளமாகத்தான் படைச்சிருக்கிறான். இன்னும் சொல்ல போனாக்கா வந்து பூமியை வந்து ஒரு நிலைப்படுத்தும் ஒரு இதாதான் வந்து மலைகளை வந்து நான் அங்கங்க உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றான். ம். அந்த மலைகளை வந்து முழுமையா தகர்த்து எடுக்கும் பொழுது அந்த பூமியினுடைய சமநிலை பாதிக்கப்பட்டுடும் அப்படிங்கிறத வந்து உணராமலே இருக்கிறாங்க. ம். அது ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சீர்கேடு, வாழும் நிலையை வந்து மாற்றி அமைச்சிரும். ம். அது வந்து பல்லுயிர் பெருக்கத்துக்கு கேடா போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அறிவியல் ரீதியாக சொன்னாலும் இதை வந்து பல இடங்கள்ல வந்து இது குரான்லயும் இந்த கருத்துக்கள் ஆழமா பதிவு செய்யப்பட்டிருக்குது. ம். இதையெல்லாம் வந்து நம்ம இதை எடுத்து மக்கள்கிட்ட சொல்லி இது தகர்க்கிறது இதை அழிக்கிறது வந்து நம்மளை பாதிச்சிரும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா அதெல்லாம் சொல்லாம அவங்கள தகர்க்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போட சொல்றாங்க. ம். அப்படின்னு அவங்கள வந்து மலையில வந்து ஒரு குவாரி வச்சாங்கன்னா அவர் குவாரி ஓனர் அப்படின்னுங்கிறாங்க. அவர் வந்து இயற்கையை சீரழிப்பவர்னு சொல்றதை விட்டுட்டு அவரை போய் ஒரு ஓனர் முதலாளி அப்படின்னு சொல்லி பெருமையா பாக்குறாங்க. அதாவது திருடனுக்கு வந்து எடை குறைப்பாளர்னு பேர் கொடுத்த மாதிரி. ஆமா. அதுதான் அதுதான் அப்படித்தான். அப்படிதான் இருக்குது. நீங்க சொல்றது வந்து அப்படி இருக்குங்க. ஆமா. ஆனா இப்ப ம். ஒப்பீட்டளவுல பார்த்தோம் அப்படின்னா, ம். இஸ்லாமிய கொள்கைகளுக்கும், இந்த ம். திராவிட கொள்கைகளுக்கும் ஒற்றுமை அதிகமா இருக்கா? இல்ல தமிழ் தேசிய அரசியலுக்கும், இஸ்லாமிய கொள்கைக்கும் ஒற்றுமை ஏன் திராவிடம் வந்து இஸ்லாமியர்களை வந்து ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. ம். திராவிடம் வந்து வந்து பெரியார் வந்து நான் ஏன் வந்து திராவிடன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாருல்ல, பார்ப்பனர், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள்லாம் அதுல ஒடுக்கிடுறாரு. இவங்களும் வந்துருவாங்க. நம்ம தமிழர்னு சொன்னா இவங்களும் வந்து தமிழன்னு உட்கார்ந்துக்குவாங்க. அதனாலதான் நான் திராவிடன்னு சொல்றேங்கிறாரு. அப்படிங்கும்போது திராவிடம் எப்படி இஸ்லாத்தை ஏத்துக்குது? ம். இஸ்லாமியர்கள் அதை அங்கீகரிக்கவே இல்லையே. அப்ப ஏத்துக்காத திராவிடத்தை தான் இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் எல்லாமே போட்டி போட்டு போய் ஆமா, ஆமா, அவங்களுக்கு ஆதரவு குடுக்குறாங்க. ஆமா, அவர்களிடம் ஓரிரு சீட்டுகளை பெறுறாங்க. ஆமா. நம்மளை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவனுகிட்ட போய் நின்று முழுமையா நம்மளுடைய எல்லா சக்தியும் அங்க கொண்டு போய் விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ம். இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அப்ப திராவிடத்துக்கும் இஸ்லாத்துக்கும் பொருத்தம்ங்கிறது எங்கேயுமே வராது. ஏன்னா திராவிடம் வந்து இன்னும் சொல்ல போனா அது ஒரு நாத்திக கோட்பாட்டோட வருது. நாம நாத்திகத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ம். அது அதை ஏற்கவே முடியாது. அவன் வந்து இணை வைப்பு என்பது வேறு, நாத்திகம் என்பது வேறு. இல்லைங்களா? ம். இவங்க நாத்திகத்தை நம்ம ஏற்கவே முடியாது. இணை வைப்பையாவது நம்ம திருத்தலாம். நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி. ஆனா நாத்திகவாதிகளை நம்ம ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதாவது இப்ப நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்கள் வந்து இத வந்து சிந்திக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது ஆ, திராவிட ஆ. கொள்கை, இஸ்லாமிய கொள்கைக்கு வந்து எந்த சம்பந்தமும் இல்ல. அப்ப இந்த தமிழ் தேசிய கொள்கை தான் ஒத்து போகுது அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்களா எப்படி? ஆமா, நிச்சயமா. நிறைய இளைஞர்கள் இதுல வந்து இது பண்றாங்க. படிக்கிறாங்க, ம். தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால வந்து ஒரு மாற்றம் இப்ப இல்லைனாலும் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள்ல ஒரு பெரிய மாற்றம் வரும்.
இந்த திராவிட கருத்தியல் வந்து இஸ்லாமியர்கள் மத்தியிலிருந்து சுத்தமா துடை தெரியப்படும். அதுல எந்த இதுவும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயம் நிச்சயம் நடக்கும். ஒட்டுமொத்தமாவே திராவிட கருத்தியல் துடை தெரியப்படும். ஏன்னா நம்ம அத முறையா வந்து கொண்டு சேர்க்கறது கிடையாது. இப்ப பகுத்தறிவுவாதம் பகுத்தறிவாதத்தை தான் அவங்க நாத்திகவாதத்தை அவன் பகுத்தறிவாதம்னு சொல்லுது திராவிடம். அது எப்படி நம்ம ஏற்க முடியும்? அது இஸ்லாத்துக்கு முரணான கருத்து. நம்ம வந்து பகுத்தறிவாதம் என்பது நாத்திகத்தை வந்து நம்ம பகுத்தறிவாதமா இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்கல. உங்கள் பகுத்தறிவை கொண்டு சிந்தியுங்கள்னு பல இடங்கள்ல இருக்குது. அப்படின்னா நம்ம நாத்திகத்துக்காகவா அது பேசுது? குர்ஆன் சொல்லுது நமக்கு. இறைவன் அப்படியே நம்மளை வழிகாட்டுறான். இவங்க வந்து தவறா நம்மளை வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த வழியில அவங்க போறாங்க. அதாவது இப்ப நீங்க சொன்ன கருத்தின் அடிப்படையில திராவிடம் வந்து நம்மள வந்து அங்கீகரிக்கல. ஆனா இவங்க வந்து அங்கீகரிக்காத அந்த திராவிடத்துல தான் போய் இவங்க முழுமையா சரண்டர் ஆகி கிடக்குறாங்க. அப்படி இருக்காங்க. ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக சரண்டர் ஆகி கிடக்குறாங்க. இதனால என்ன சாதிக்க முடியும்? ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்க ஒண்ணுமே இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா தொப்பியை போட்டுக்கலாம், போய் விதவிதமா விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். அதை தவிர வேற எதுவும் அவங்க சாதிக்க போறது கிடையாது. சமூகத்துக்காக எந்த இதுவும் கிடைக்க போறது இல்லை. அதாவது குறைந்தபட்சம் அவர்களுடைய தொகுதியிலேயாச்சும் ஏதாச்சும் நன்மை செய்ய முடியுமா இந்த ஒரு சீட்டுகளை வச்சு? இல்ல, எதுவுமே செய்ய முடியாது. இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் செய்யலையே. இப்ப எங்கள் தொகுதியிலேயே எடுத்துக்கங்க, ஜவாஹிர்லா வந்தாருன்னா அவரை சுத்தி அவங்க கட்சியை விட திமுக காரங்க தானே நிக்கிறாங்க. அவரு எல்லா இடங்கள்லயுமே ஒரு திமுக எம்எல்ஏவாக தானே போறாரு. அவர் வந்து அவர் கட்சி சார்பான எம்எல்ஏன்னு சொல்ல முடியாது இல்ல, சொல்லிக்கவே முடியலையே. அவரை சுத்தி அவங்க தான் நிக்கிறாங்க. அவரை தான் இவங்க கட்சிக்காரங்க சும்மா தூரமா தான் வெடிக்க பார்க்கணும். அதாவது சொந்த சின்னத்துல நின்று போட்டிட்டாதான் அவர் கட்சி எம்எல்ஏன்னு சொல்லிக்க முடியும். ஆமா. இன்னொரு இரவல் சட்டையை போட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் அப்படிதான் நிக்க முடியும். பல பப்பா இருக்கலாம் இரவல் சட்டையை போட்டுக்கிட்டு, ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதாவது அந்த ஒரு படத்துல சொல்ற மாதிரி மாப்பிள்ள இவர் தான், ஆனா இவர் அதாவது உங்களுக்குன்னு சொந்த சின்னம் கிடையாது. அப்ப எங்க சின்னம் போட்டிடணும் அப்படின்னா அப்ப இவங்க எப்படி தனித்தன்மையா இருக்க முடியும்? அப்ப இவங்களுடைய தனித்தன்மை வந்து கேள்விக்குரியப்படுதுல. தனித்தன்மை எதுவுமே பேச முடியாது. நீங்க ஒரு கோரிக்கையை வைக்க போறீங்கன்னா உங்களுக்கு வந்து சட்டமன்றத்துல வைக்கணும்னா நீங்க வந்து ஒரு தனி கட்சி உறுப்பினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பேசுறதுக்கு. நீங்க வந்து ஒரு பெரிய கட்சிக்குள்ள ஒரு கரைஞ்சி போன ஒரு ஆளா நிற்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேசுறதுக்குன்னு வாய்ப்பு கொடுக்கும்போது இந்த கட்சிக்கு தான் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களை ஒதுக்கும் போது அதுல நமக்கு வாய்ப்பே கிடைக்காது. இன்னொன்னு பேசுறதுக்கு வந்து அது அவங்க கட்சியினுடைய கொள்கைக்கு பிரச்சனையா வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பேசாத கேட்காதன்றுவாங்க. நம்ம ஒண்ணும் பேச முடியாது. அப்படிதான் இவங்களால எதுவுமே பேச முடியாம சட்டமன்றத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒண்ணும் கிடையாது. அப்ப ஐயம்பேட்டை வந்து கோர்ட்டு மேலேயே இருக்குது, எல்லா பஸ்ஸும் நின்று போகுது. அதுக்கு வந்து ஒரு பேருந்து நிலையம் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. பேருந்து நிலையம், கட்டப்பட்ட பேருந்து நிலையங்களுக்கு பேருந்தே போறது இல்ல, பாபநாசத்துல. இப்ப ஐயம்பேட்டையில அதே மாதிரி ஒன்ன கட்டி ஒரு மூலையில போட்டு வச்சோம்னாக்கா அது எப்படி? இந்த மாதிரி மக்களுக்கு ஆகாத கேள்விகளை தான் சட்டமன்றத்துல எழுப்ப முடியுமே தவிர சமூகத்துக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு எதுவும் செய்ய முடியாது. அப்ப இந்த மாதிரி வந்து விழிப்புணர்வா இருக்கீங்க. விழிப்புணர்வு நம்ம வந்து தொடர்ந்து நம்ம மக்கள்கிட்ட பேசும்போது, இளைஞர்கள்ட்ட பேசும்போது சம்பந்தமா பேசுறோம். வாங்க வெளியே வாங்கன்னு சொல்றோம். உங்களுக்கு விழிப்புணர்வு எவ்வளவு நம்மளால செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா. பல்வேறு பணிகளுக்கு மத்தியில 2ஆம் முறையும் நம்மளுடைய இந்த டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகத்திற்கு நேரத்தை ஒதுக்கி கேள்விகளுக்கு தக்க சான்றுடன் பதிலளித்தமைக்கு உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிகளை வாழ்த்துக்களை நானும் திரும்பியும் சொல்லிக்கிறேன். இறைவன் உங்களுக்கு எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். நம்மளுடைய இந்த வலையொலியை நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. பார்க்கக்கூடிய அந்த நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்மளுடைய வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் சந்திப்போம் வேறொரு சிறப்பு விருந்தினருடன். இன்ஷா அல்லாஹ்.